பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு 136வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து வாசித்து தியானிப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய தாழ்வுல நான் உன்னை நினைக்கிற தெய்வம் என்பதாக கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். ஒருவேளை நீங்க ரொம்ப சிறுமையான நிலைமையில, ஒருவரும் உங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையில, ஒருவராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில, ஏதோ ஒரு வியாதியினால, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையினால உங்களை கவனிப்பார் இல்லாதபடிக்கு நீங்க கைவிடப்பட்டு ரொம்ப தாழ்வான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்தருளுகிற தேவன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ கட்டின உன்னுடைய புருஷன், உன்னுடைய மனைவி உன்னை மறந்து போகலாம், உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் தாழ்வில நான் உன்னை நினைத்தருளுகிற தேவன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல அன்னாள் என்கிற ஸ்திரீக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த அம்மா பிள்ளைகள் இல்லை என்கிறத கண்டு, நான் சிறுமையா இருக்கிறேனே என்பதாக கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்த பொழுது, அந்த அம்மாவுக்கு கர்த்தர் சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த அம்மா கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் புறப்படலாம் செய்தார். யோசேப்பு சொந்த அண்ணன்மார்களினால குழியில தள்ளப்பட்டார். ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீ ரொம்ப கஷ்டத்துல கண்ணீர் வடிக்கும் பொழுது ஒருவரும் உன் கண்ணீரை காண்பதற்கூட உன்னோடு கூட இல்லாம இருக்கலாம். உனக்கு கைவிட்டு உன்னை கையிட்டு உனக்கு மேல தூக்குகிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் தாழ்வில நான் உன்னை நினைக்கிறேன். நினைப்பது மட்டுமல்ல, உன் தாழ்வான சூழ்நிலையில கர்த்தர் உன்னை நினைத்து உன் சூழ்நிலையே கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்வுல எத்தனையோ சிறுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள். வேதத்துல தாவீது அவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ராஜாவா இருந்தவர் அப்சலோம் என்கிறவருடைய மகனால வனாந்திரத்துக்கு தள்ளப்படுகிறார், சிறுமைப்படுத்தப்படுகிறார். ஆனாலும் தாவீது தேவன் மேல சார்ந்து வாழ்ந்தபடியினால கர்த்தர் தாவீதை மீண்டுமாய் உயர்த்தினார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உயர்த்துவார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எப்ப தெரியுமா? நீங்கள் மனுஷனை அல்ல, தேவனை சார்ந்து வாழும் பொழுது. எப்ப தெரியுமா? மனுஷன் உன்னை நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஆனா கர்த்தர் உங்களை நினைக்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமையான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனைகள், சிக்னஸ், ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. நீ சொல்லியிருக்கிறீரே, உன் தாழ்வில் நான் உன்னை நினைக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. அப்படியே அற்புதங்களை நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.